அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். ஸ்ரோதஸ்மார்த்தாதிகம் கர்மணிகம் மேனதோத்ரதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே கணதே நமः. கமலாகலிலோலாய கமலாகரவாசினே கமலாட்சாய தேவாய கேசவாயாஸ்து மங்களம். கேசவந்தமர்கள் மேலமரழ் பிறப்பம் மாசு தெருது பெற்றுடை நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா. ஈசன் என் கருமாணிக்கம் செங்கோல கண்ணன் மின்னார் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே. இக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆரணியில் அமைந்துள்ளது. மிகவும் அமைதியான திருக்கோவிலாம். இந்த திருத்தலம் ஆரணிய ஆற்றின் தென்பாகத்தில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையானது. இக்கோவிலானது 750 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவில் ராஜராஜாக்களின் திருக்கோவில் என்றும் கூறப்படுகிறது. இக்கோவிலின் மூலவர் ஆதிகேசவ பெருமாள். அழகே மணவாளர் என்ற திருப்பெயருக்கு ஏற்ப ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். தாயார் பிராட்டியார் ஆதிலட்சுமி தாயார் தனி திருக்கோயில் கொண்டு உற்சவமூர்த்தி சமேதராய் எழுந்தள்ளியிருக்கிறார். இத்தலத்தில் ஆண்டாள் ஸ்ரீ கோதை நாச்சியார், கல்விக்கு அதிபதி லக்ஷ்மி, தோஷம் மற்றும் முத்தி நீக்க வல்ல சிவன், நரசிம்மமூர்த்தி ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர். சிவனின் திருவடியின் கீழ் ருத்ரனும் பிரம்மாவும் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கின்றனர். பெருமாள் மேற்கு நோக்கி தலை சாய்ந்துள்ளார். பின்புறம் ஷோட சக்கரம் எனும் 16 திருக்கரங்களுடன் சக்கரத்தாழ்வார் எனும் இறைவனும் எழுந்தருளியுள்ளார். எல்லா பாவங்களையும் போக்கவல்ல பக்த ஆஞ்சநேயர் இங்கே எழுந்தருளியுள்ளார். அன்று முதல் இன்று வரை எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. புரட்டாசி மாதத்தில் பவித்ரோற்சவம் என்ற விசேஷமும், தாயாருக்கு நவராத்திரி உற்சவமும், பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி அதாவது மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறந்து என்று அனைத்துவித பூஜை, அபிஷேகம் மற்றும் ஆராதனை அனைத்தும் நடைபெறும். மார்கழி 30 நாட்களும் தாயாருக்கு விசேஷ பூஜை நடைபெறும். மேலும் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். கல்யாணம் ஆகாதவர்கள் தோஷ நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பிரதி புதன்கிழமை என்றும் சகஸ்நாமார்ச்சனை பெருமாளுக்கு துளசியில சகஸ்நாமார்ச்சனை செய்து 9 வாரம் செய்து கொண்டு கடைசி வாரம் பெருமாளுக்கு சுண்டல் பச்சை பட்டுடுத்தி பெருமாளை தரிசனம் செய்தால் சீக்கிரமாக விவாக பிராப்தி நடக்கும். திருமண பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோயிலுக்கு 9 வாரங்கள் தொடர்ந்து வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து 9வது வாரம் பச்சை பட்டுடுத்தி சுண்டலை தானமாக வழங்கினால் தோஷம் நீங்கி திருமண வரம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோயிலுக்கு வந்து கண்ணனை வழிபட்டால் குழந்தை வரம் பெறுவார்கள் என்பதும் காலம் காலமாக மக்களின் நம்பிக்கை. கல்விக்கு அதிபதியான ஹயகிரிவர், லட்சுமி ஹயகிரிவரை இங்கே ரொம்ப விசேஷமாக வந்து போயின்ட்டுருக்கா. வியாழக்கிழமையான வியாழக்கிழமை எல்லாரும் வந்து
அர்ச்சனை பண்ணிட்டு பசங்களை ஸ்கூலில் பள்ளியில் சேர்க்கும்போது இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு தான் போய் சேர்ப்பாங்க ஸ்கூலில் எல்லாம். அதுபோல் அவர் உடனுக்குடன் ஞானத்தை அருளுவார். உடனுக்குடன் கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவர். திருவள்ளூரில் இருந்து ஆராதனம்
இங்குள்ள விசேஷம் என்னவென்றால், பொன்னேரி கோவில் நடைபெறும் உற்சவம் போலவே சித்திரை மாதம் பெருமாளும் பிச்சாண்டீஸ்வரரும், அதாவது அரியும் அரணும் சந்திக்கும் உற்சவம் சிறப்பாக நடைபெறும். பொன்னேரியை அடுத்ததாக வேறு எங்கும் காண முடியாத விசேஷம் இது. அரியும் அரணும் ஒன்றாக கலந்து அருள் தருகின்றனர். காலை 4:30 மணி வரை இந்த உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து சேவித்து பலனை பெற்று செல்கின்றனர். பூந்தமல்லியில் பிறந்தவர் திரு கட்ச நம்பி. இவர் ராமானுஜரின் குரு. இவர் வரதராஜரிடம் அதிகமாக உரையாடியவர். எனவே இவருக்கு தனி சன்னதி உண்டு. வைகுண்ட ஏகாதசி அன்று இவருக்கு உற்சவம் நடைபெறும். இவருக்கு மாசி மாதம் மிருகசீரிஷம் அன்று இவரின் ஜெயந்தியை உற்சவமாக சேவிப்பர். பெருமாளுடன் சேர்ந்து இவருக்கும் திருவீதி புறப்பாடு போன்ற எல்லா விசேஷங்களும் நடைபெறும். இருவரையும் ஒன்றாய் சேர்த்து சேவிக்க வரும் பக்தர்களுக்கு இணைந்து அருளை தருகின்றனர் என்று நம்புகின்றனர். பக்தர்கள் பலர் வந்து வேண்டி பலன் பெற்று செல்கின்றனர். இக்கோவிலின் தீர்த்தம் கருட தீர்த்தம், அதாவது பெருமாளுக்கு நேராக கருட புஷ்கரணி குளம் அமைந்துள்ளது. அதன் நீரே தீர்த்தமாக அமையும். கருடனை 9 வாரம் வழிபட்டு குளத்தில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஸ்தல விருட்சமும் பெறுவர் என்பது நம்பிக்கை. இக்கோவிலில் பல வருடங்களாக எலுமிச்சை மரமும் கருவேப்பிலை மரமும் உள்ளது. அதில் உள்ள எலுமிச்சைகளை கொண்டு செய்யப்படும் சாதமும் கருவேப்பிலையும் பிரசாதமாக வழங்கப்படும். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் பெருமாளின் பலனை முழுமையாக பெற்று செல்வதால் தொடர்ந்து வந்து வழிபட்டு செல்கின்றனர்.